இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, லைனிங் ப்ளவுஸுடைய ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் மாதிரி நம்ம தைக்க போகிறோம். லைனிங் எடுத்துக்கணும். ஏன்னா லைனிங்கில் தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம வந்து கட் பண்ணுவோம். எப்பவுமே இந்த மாதிரி லைனிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கையுடைய நீட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, அதை கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு விட்டுறோம். மேலே வந்து தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக 6.5 இன்ச்சு கையுடைய நீட்டு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையுடைய அந்த சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா லைனிங்கை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதாவது இது மாதிரி மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு கையுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ சுற்றளவு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. ஸோ நம்ம ஒன் சைடு வந்து 6 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி கீழே முன்னங்கையில் வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி கேப் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்புக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வந்து ரெடி அளவுலேருந்து கீழே அந்த 1/2 இன்ச் விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் கணக்கில் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இதே மெத்தடில் வி ஷேப்லேயும் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டபுளாக மடித்து போட்டிருக்கிறோம். அதை 2 கையும் ஒரே டைமில் நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டதால் இப்போ 4 அடுக்கு துணி இருக்கும். அது இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் உங்களுக்கு 2 ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலே நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம் கரெக்டான ஷேப்பில். இப்போ நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ண இந்த ஷேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த ஷேப் இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நீங்கள் கேன்வாஸ்லாம் வச்சு எதுவுமே தைக்க தேவையில்லை. சும்மா லைனிங்கை வச்சு நீங்கள் தைச்சி திருப்பி அதில் நீங்கள் லேஸ் ஒர்க் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரிஜினல் கிளாத் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இது மாதிரி போட்டுக்குவோம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவுடைய அந்த ஒரிஜினல் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கரெக்டான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு 2 ஸ்லீவும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஆப்போசிட் இதெல்லாம் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உள்ளே வெளியெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ மேல் பக்கம், அதாவது ஒரிஜினலுடைய துணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மேல் பக்கம் நல்ல பக்கம் இருக்கு இல்லைங்களா, நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த நல்ல பக்கம் அதுக்கு மேலே வந்து லைனிங் வந்து போட்டு இந்த மாதிரி அந்த பெண்டு ஷேப்பில் வந்து கரெக்டாக 1/4 இன்ச் கணக்கில் நீங்கள் தையல் போட்டே வரணும். அதை மிதியட தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 1/4 இன்ச் கணக்கில் தையல் போட்டுகிட்டே வரணும். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணணும். கொஞ்சம் மொத்தம் மெலிசு இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோன்னு சொன்னாக்க அந்த ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதனால் அந்த மிதியை வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக 1/4 இன்ச் கணக்கில் அப்படியே தையல் போட்டே வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தையல் போடுறீங்கன்னா இந்த மாதிரி பெண்டு ஷேப்பில் குட்டி தையல் வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வளைக்கிறதுக்கு வாட்டமாக வரும். நீங்கள் பெரிய தையல் போட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சடனாக வந்து துணி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது உடனே உங்களுக்கு துணி வந்து உள்ளே இழுத்துரும். அப்போ இழுக்கும்போது உங்களால் இந்த மாதிரி திருப்ப முடியாது. ஸோ அதனால் அவங்க கரெக்டாக அந்த சின்ன அளவில் நீங்கள் திருப்பணுன்னா பொடி தையல் வச்சிங்க, சின்ன தையல் வச்சு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வளைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தையல் போட்ட பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். பிசரெல்லாம் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 இன்ச் கணக்கில் தையல் போட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது என்ன செய்யலாம்னாக்கா அந்த 1/4 இன்ச்சில் பாதி அளவு நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு நூல் மட்டும்தான் துணி விடணும். ஏன்னா வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோன்றதால ரவுண்ட் ஷேப் ஃபினிஷிங்காக வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பெண்டாக இருக்கிற அந்த கார்னர் இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு அந்த ஃபினிஷிங் வரும். ஸோ அதனால் வந்து கார்னர்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி திருப்பிடுங்க. உள்ளே வந்து லைனிங்கை வந்து திருப்பிடணும். திருப்பும்பொழுது கரெக்டாக அந்த ஷேப்லலாம் வந்து துணி வந்து மாட்டிக்காமல் இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம 1/4 இன்ச் தையல் போட்டோம். ஆனால் கட் பண்ணும்பொழுது அந்த 1/4 இன்ச்சை விட ஒரு பாதி அளவு நம்ம கட் பண்ணிட்டோம். அப்படி கொஞ்சம் உள்ளே கம்மியாக துணி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்லாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக வரும். நீங்கள் 1/4 இன்ச் அப்படியே விட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா துணி அதிகமாக இருக்கிறதால நமக்கு ஷேப் வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஷேப்லாம் கரெக்டாக வரும்னா ஒரு நூல் துணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மடித்து அதான் லைனிங்கை வந்து உள் பக்கமாக மடிச்சுட்டு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிதியோட தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ நம்ம லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் இதை அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அர்க்காத்லாம் பண்ணிக்கணும். கரெக்டான எல்லா இடத்துலையும் கரெக்டாக அர்க்காத் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அந்த ஷேப்லாம் கரெக்டாக வந்து அமைதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த டிசைன் வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம லேஸ் வச்சு தைக்கலாம். இன்னும் லேஸ் எல்லாம் வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு என்ன லேஸ் வேணாலும் நீங்கள் கான்ட்ராஸ்டான லேஸும் வச்சுக்கலாம். கரெக்டாக வளைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு காமனான ப்ளவுஸாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் பிளாக் ப்ளவுஸ்லாம் காமனாக தைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதே பிளாக் கலரில் லேஸ் இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி லேஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.